சும்மா உட்காந்து. பேர் ஆனந்தனா, சங்கந்தல் கிராமம் தான். என்னோட பேர் ஆனந்த். இங்கே வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ரோடு வசதி பற்றி பேசிட்டாங்க. நம்ம அது ரோடு வசதி ப்ளஸ் நம்ம பஸ் வசதி பேசியிருக்காங்க. இப்போ ரோடு வசதியை முக்கியமாக எடுக்கும்போது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளீஷனும் இல்லாமல் இருக்குது. அதாவது ஒரு ரோடை போய் ஜாயின் பண்ணால் தான் நம்ம பஸ் வசதியை நமக்கு கோரிக்கை கொடுத்தா தான் அடுத்து நடக்கும். இந்த ரோடே பாதியில் நிற்கிது. அப்புறம் பைபாஸ் அந்த ரோடை போட விடாமல் பல வருஷமாக அது அப்படியே கிடக்கு. அது ரோடை நம்ம கம்ப்ளீஷன் பண்ணாலே அடுத்து நம்ம கோரிக்கை வச்சு நிறைவேற்றுறது கூட ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த பஸ் அந்த ரோடு வசதி கிடைக்குன்னு நம்புறேன். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ரேஷன் கடை வாய்ப்பு கிடையாது. இங்கே இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்கிட்டு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் எங்கள் அக்காவும் வாங்கி ரேஷன் கடைக்கு கொண்டு வந்தா இன்னும் மைக்கு கொடுத்தாங்க. மைக் ஏற்பாடு என்ன ஒளி பேசு, சும்மா பேசு. ஒளி வாங்கி சரி பண்ணு. அப்படி வச்சு பேசு. ஆனா அந்த ரேஷன் கடை வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கு. சங்கந்தர்கள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதே மாதிரி காலைல வேலைக்கு போகிறவங்க நடந்தா போகிறாங்க, நடந்தா வர்றாங்க. பிள்ளைகளும் இங்கேருந்து சைக்கிள்லையோ நடந்து போய் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரேஷன் கடை இங்கே கொண்டு வந்தால் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் கோரிக்கை என்னென்னா எங்களோட இடுகாடு பிரச்சனை, சுடுகாடு பிரச்சனை. இடுகாடை பார்த்தீங்கன்னா வெறும் ஹாஸ்பிட்டாஸில் போட்டு வச்சுருக்காங்க. 2 பூனை எரிச்சாலே அது டோட்டலாக காலி. எல்லா ஊர்லேயும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் இருக்குது. ஆனால் இங்கே பல வருஷமாக சங்கராபுரம் பஞ்சாயத்துலேருந்து போனவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ. ஆனால் அவரை முன்னேற்றி விட்ட ஒரு கிராமத்துக்கு இன்னைய வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டாஸில் இடுகாடு போட்டு வச்சு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாலை வசதிக்கு நான் அவ்வளோ போராடி இருக்கேன், தனிப்பட்ட முறையில் போராடி இருக்கேன். இந்த சாலை வந்து இப்போ போட்டிருக்காங்க. இந்த சாலை 15 வருஷமா போடலை. அதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் முயற்சி எடுத்து போராடி இருக்கேன். இதுக்கு வந்து இப்போ சில இளைஞர்கள் எனக்கு துணையாக நின்றுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவலநிலை, பிச்சை கேட்குற அவலநிலை தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு நாடகம் வேற இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. எங்களோட அடிப்படை தேவையே வந்து கெஞ்சி பிச்சை கேட்டு அலைஞ்சு 40 ரூபா அலைஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது நம்ம ஓட்டு போடுற ஒரு எஜமான் மாதிரி, அவங்க நமக்கு ஒரு சேவகன் மாதிரி. ஆனால் இங்கே அவங்க நமக்கு எஜமான் மாதிரியும் நம்ம போய் ஒரு இது மாதிரி போய் நின்று பிச்சை கேட்டு வாங்குற சூழ்நிலையில் இருக்குது. எங்கள்கிட்ட இன்னமும் அடிப்படை தேவைகளே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு வேணும். இளைஞர்களுக்கு இங்கே விளையாட்டு மைதானம் கிடையாது, அவங்களுக்கு உபகரணங்கள் கிடையாது, பெண்கள் குளிக்க பாத்ரூம் நல்ல வசதி கிடையாது. இப்படி பல வசதிகள் இங்கே கேள்விக்குறியா நிற்கிது இருக்கு. நன்றி. இடத்த 60 வருஷமா இருந்தத மோசடி பண்றாங்க. அத நீங்க ஒதுக்கி வைக்கிறது தார். கெஞ்சி கேட்கிறேன் உங்கள. புரியுது. அது இப்போ நமக்கு இதை தான் உங்க மகன் கேட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஊரா உங்க பிள்ளை என்னன்னா அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காம வச்சுட்டு நீங்க 5000 ரூபா டோக்கன்ல போடுறேன், 8000 ரூபா போடுறேன், இலவசம் தாரேன், மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜு தாரேன், இது மாதிரி ஏமாத்துவது. ஒரு பயணிக்க பாதை போகிறதுக்கு ஒரு போக்குவரத்து, ஏரிக்க ஒரு விளக்கு, இது கூட இல்லை. தம்பி சொல்கிற மாதிரி இறுதியாக அடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடுகாடு சுடுகாடு கூட இல்லை. அது சரியா இல்லைங்கிறது மிக கொடுமையானது. சரி பண்ணுவோம். நீங்கள் என்கிட்ட முறையிட வேண்டியதில்லை. பிரச்சனை எனக்கே தெரியுது. உங்களில் ஒருத்தன் தான். நான் சரி செய்கிறேன். என் பிரச்சனை இது, நான் அதை சரி செய்கிறேன். நீங்கள் தைரியமா இருங்க. இப்போ நீங்கள் சொல்லி அது காதில் விழலை. மயன் சொன்னா அது நான் காதில் விழ, அது சரி பண்ணலாம். எல்லாத்தையும் சரி பண்ணலாம். வீடெல்லாம் யாரையும் இனிமே தாண்டி சொல்லுங்க. இங்க வந்து பால்வாடின்னு சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பால்வாடியை இடிச்சிட்டு இப்ப கல்யாண மண்டபத்துல பால்வாடி வச்சிருக்காங்க. கல்யாணம் காட்சி நடக்கையில பால்வாடியை இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
அப்புறமா பால்வாடி திறக்கறாங்க. அது பால்வாடிக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பச்சை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயிச்சு வாங்க, கண்டிப்பா எங்களுக்கு பால்வாடி சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. தனியா கட்டுவோம், தனியா கட்டுவோம். தேங்க்யூ சார். எத்தனை பிரச்சனை எவ்வளவு. கேக்குதா? மைக்க கொடு. என் பேரு மாதேஸ்வரன். ஆ, நான் இந்த கிராமம் தான். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் எல்லா இங்கே படிச்ச இளைஞர் தான். இந்த ஊர்ல எல்லா வேலை வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்கு. பட் சம்பாதிக்கணும், கூட சம்பாதிக்கணும் 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஊர்ல அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதனால நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு இளைஞருக்கு எல்லாருக்குமே நல்லபடியா வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாதனாலதான் எல்லா பசங்களும் தப்பான பாதையில போறாங்க. இல்ல இல்ல அண்ணன் வந்துட்டேன்னா சரிங்களா? நம்ம ஆட்சிக்கு வரும்போது எல்லா கிராமங்களையும் விளையாட்டு திடலும் நூலகமும் இருக்கும். டாஸ்மார்க் இருக்காது, மதுவை மூடிடுவோம். விளையாட்டு திடலும் நூலகம் இருக்கும். அண்ணன் வந்து கொடுத்துருக்கேன் பாரு, கொடுத்துருக்கேன். ஆட்சி வரைவில் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு இருக்கும். நம்ம கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்குதான். அது தெரியும் சார். எங்களை பொறுத்தவரைக்கு ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு திடல் இளைஞர் தப்பான பாதையில போக மாட்டாங்க. ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு விளையாட்டு திடல், ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு. நாங்க இப்ப இங்க சம்பாதிக்க முடியாது, எல்லா வேலை வாய்ப்பும் இங்க இருக்கு. இங்க சம்பாதிக்கணும், முன்னாடி சம்பாதிக்க 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் சம்பாதிக்கலாம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா இல்ல அதுக்கு என்ன சொல்றேன்னு, இப்போ நீ சொல்ற மாதிரி எல்லா வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்ற இடம் ஒரு சோலை, நமக்கு எல்லா வளமும் இருக்கு. எந்த வளமும் இல்லாத கடல் மட்டும் வச்சிருக்க சிங்கப்பூருக்கு போறோம். அப்படியே நினைச்சிட்டாங்க. ஆமா, எல்லாமே இல்லாத பாலைவனம் அரபு துபாய் நாடுகளுக்கு வேலைக்கு போறோம். இப்ப அண்ணன் வந்தவன என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்போ இந்த பலா வருதா, பலாவில இருந்து தொழிற்சாலை போட்டு, கரும்பு வருதா, கரும்புல இருந்து தொழிற்சாலை போட்டு, வாழை வருதா, வாழையிலிருந்து, ஒண்ணுமே இல்லைன்னா ஏற்கலஞ்செடி இருக்குல்ல, அதுல இருந்து தொழிற்சாலை போட்டு, ஆடு மாடு வளர்த்து அதுல இருந்து தொழிற்சாலை வச்சு, அப்ப என்ன பண்ணுவேன்னா உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலையை தந்துடுவேன். இங்கேயே இப்போ மாடு வளர்க்குறேன், 200-300 நாடு மாடு வளர்க்குறேன்னா மாட்டில் இருந்து பால், பால்ல இருந்து நெய், நெய்யிலிருந்து தயிர், தயிர்லேருந்து மோர், இது மாதிரி அது சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உனக்கு வாழ்விடத்திலே அண்ணன் அரசு வேலையை தந்துடுவேன். நீ இதை விட்டு வெளியில் போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கலாம். உனக்கு புரியுதா? மாதிரியாக ஒவ்வொரு கிராமத்தையும் தலை சிறந்த கிராமமாக மாற்றி மாற்றி படைச்சு கொண்டு வந்துடுவேன். நீ கவலைப்படாத. அண்ணன் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, அதை பாரு. இன்னைக்கு கூட இரவு போட்டு காட்டுவேன். ஏன் நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுறேன் அப்படின்னு. நீ சொல்கிற மாதிரி வாழ்விடத்தில் வேலை கொடுக்கத்தான்.